ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? டேனி அப்படின்ற ஒரு வாலிபன் ஆண்டவர நம்பாத ஒரு கிறிஸ்தவனா இருந்தான். ஆனா அவங்க அம்மாவோ பயங்கர பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஒரு நாள் அவன் வாலிப பருவத்துல அவன் ராணுவத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைம்ல அவங்க அம்மா ஒரு புதிய ஏற்பாட்ட அவனுடைய பாக்கெட்ல இத நீ எப்போதும் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர கண்டிப்போட அவன்ட்ட சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா அவனோ, இல்ல நான் இயேசுவ நம்பவே மாட்டேன்னு சொன்னான். ஆனா அந்த புதிய ஏற்பாட நீ கட்டாயம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய பாக்கெட்ல வச்சு அவன ராணுவத்துக்கு அனுப்புனாங்க. அவன் ராணுவத்துக்கு போன அந்த டைம்ல பயங்கர ஒரு போர் நடக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க அவன் மேல பயங்கரமான துப்பாக்கி சூட்ட நடத்துனாங்க. நடத்துனதுல டேனி மேல சில குண்டுகள் பாய்ந்தது. பாய்ந்த உடனே உடனே அவன் மயங்கி விழ ஆரம்பிச்சுட்டான். மயங்கி கீழ விழுந்தோனே தான் வந்து இறந்துட்டேன் அப்படின்ற மாரி நெனச்சான். ஆனா, கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா, அவனுகள் சுட்ட அந்த துப்பாக்கி குண்டுகள் அவனுடைய நெஞ்சில வந்து பாய்ந்தது. நெஞ்சில பாய்ந்தப்ப அந்த துப்பாக்கி குண்டுகள் அவனுக்கு உள்ளேயே போகாம, அவன் வைத்திருந்த அந்த புதிய ஏற்பாட்டின் மேல பட்டு கீழ விழுந்திருக்கு. அந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த துப்பாக்கி குண்டு வந்து அதோட அத தாண்டி அந்த துப்பாக்கி குண்டுனால வரவே முடியல. இன்னைக்கு ஒருவேள அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்லயும் ஆண்டவர நம்புறவங்க நிச்சயமா கெட்டுப் போகவே மாட்டோம். ஆண்டவருடைய வசனத்தின் மேல சார்ந்து இருக்கிறவங்க நிச்சயமா கெட்டுப் போவதே இல்ல. அதனால நம்மளும் ஆண்டவர நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள செய்வார்.